அன்பு நண்பர்களே, இந்த வருஷம் ஆரம்பம். நமக்கு இந்த வருஷத்துல கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, இந்த வருஷத்துல எந்தெந்த மாரியான கிரகங்கள் பெயர்ச்சியாகுது? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா, இந்த வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கு? அப்படின்னு நம்ம கணிக்கிறது ஈஸி இல்லையா? அதனால உங்களுக்கு ஒரு சுருக்கமா அத நம்ம சொல்றோம். இந்த வருஷம் பொறக்கறது வந்து கிருத்திகை நட்சத்திரம், அ 4ஆம் பாதம், ரிஷப ராசியில இந்த வருஷம் பொறக்கறது. அன்னைக்கு வந்து வளர்பிறை வந்து துவாதசி திதியா இருக்கு. பொதுவா வருஷம் பொறந்தாலே கன்னியா லக்னத்துல தான் பொறக்கும். பொதுவா எல்லா வருஷமும். அதான் ஈக்வினாக்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. கன்னியா லக்னத்துல தான் பொறக்கும் ஒவ்வொரு வருஷமுமே. ஏன்னா இது எப்பவுமே வந்து ஜனவரி ராத்திரி 12 மணி அப்படின்னு வரும்போது அது கரெக்ட்டா வந்து கன்னியா லக்னமா இருக்கும். ஸோ இந்த வருஷத்துல உங்களுக்கு வந்து சனி வந்து பெயர்ச்சி ஆறுதில்ல. இந்த வருஷத்துல வந்து மீன ராசியிலே தான் இந்த வருஷம் முழுமைக்கும் சனி பகவான் இருக்கார். அது மாதிரி ராகு கேது பார்த்தோம்னா, இந்த வருஷத்துல டிசம்பர் மாசம் வந்து 5ஆம் தேதி 2026 டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகுது. ராகு வந்து கும்ப ராசியிலேருந்து மகர ராசிக்கும், கேது வந்து சிம்ம ராசியிலேருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகுது. குரு பகவான் வந்து அவரும் பெயர்ச்சி ஆகிறார். அவர் வந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்து அவர் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அது மாதிரி அதே மாதிரி 4 மாசத்துல அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி 4 மாசத்துல வந்து அவர் வந்து அடுத்த ராசிக்கு சிம்ம ராசிக்கு அதிசாரமா போறார். அப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லாவே அவர் சிம்ம ராசியிலே தான் இருக்கார். இதுதான் வந்து அது மட்டும் இல்லாம இப்போ சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாம் சூரியனோட சேர்ந்தே பயணிக்கக்கூடிய கிரகங்கள். அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த வருஷம் ஃபுல்லா அப்படி பயணிக்க போறது. இது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். வாங்க. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துல 11வது வீடா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கும்பராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். அவிட்டம் வந்து 3, 4 பாதங்கள். சதயம் முழு நட்சத்திரமும், பூரட்டாதியில 1, 2, 3 பாதங்கள். இதெல்லாம் வந்து இந்த ராசியில இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். ஆனா காலபுருஷத்துக்கு வந்து லாபஸ்தானமா அது இருக்கு. பொதுவா வந்து கும்பராசிக்காரங்க வந்து ஜென்ரலா நான் வந்து காலபுருஷத்துக்கு மட்டும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஜாதகம் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 ஜாதகம் வச்சா கூட மாசத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 300 ஜாதகம் ஆகுது. ஏன்னா 200 வச்சுங்களேன். ஒரு வருஷத்துக்கு அப்படின்னோம்னா 12, 24, 2400 ஜாதகம் ஆகுது. அப்போ வந்து 20 வருஷமா நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா, நமக்கு வந்து எவ்வளோ பார்க்குறோம் எவ்வளோ பேரோட லைஃப் தெரியறது. 20 வருஷத்துல நம்ம குழந்தையா பார்த்தவங்க, நான் ஜாதகம் கணிச்சவங்க இன்னைக்கு படிக்கிறது, கல்யாணம் ஆகிறது, அது மாதிரி வந்து நம்ம சின்ன குழந்தையா பார்த்தவங்கன்னா இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கு. அவங்களுடைய குழந்தை, அவங்களுக்கு குழந்தை பிறந்த அவங்களுக்கு நம்ம பார்க்கறது, அது மாதிரி பல சூழ்நிலைகளை இருந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா லைஃப்ல. அதுவும் நான் வந்து ஒரு மன்னார்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கிறதுனால நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கைகளை வந்து நம்ம அனுசரிச்சு பார்க்குறோம். இவங்க இந்த நட்சத்திரம், அவங்க அப்பா இந்த நட்சத்திரம், குழந்தை இந்த நட்சத்திரம், நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப அந்த குடும்பத்தை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, கும்பராசியை சேர்ந்தவங்க பெருசா கஷ்டப்படுறதா எனக்கு தெரியல. இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். கும்பராசியில பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலலாம் பிரச்சனைகள் இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் வளர வளர அவங்களுடைய பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்ற எல்லா விஷயத்திலும் நல்ல வளர்ச்சிகள் தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டதோ, இல்லை சாப்பாடு கஷ்டப்படுறவங்களோ, ரொம்ப ரொம்ப நான் அது மாதிரி பண்றவங்கள பார்த்ததில்ல. ஏன்னா காலபுருஷத்துல லாபஸ்தானம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து அதை மட்டுமே வச்சு சொல்றேன் நான். அதனாலேயே வந்து இவங்களுக்கு அது மாதிரி நடக்குதோ அப்படின்னு கூட எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. அதனால வந்து அதை வச்சு சொல்றேன். பொதுவா வந்து இந்த வருஷத்துல பார்த்தோம்னா, இந்த ராசியில தான் ராகு இருக்கார். உங்களுக்கு வந்து 2வது வீட்டுல சனி பகவான் இருக்கார். என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, உங்களுக்கு இந்த வருஷத்துல நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, ஜனவரி டு ஏப்ரல், ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட், ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் அப்படி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் பார்த்தோம்னா, குரு பார்வை இருக்கு உங்களுக்கு. உங்க ராசிக்கு முழுமையா குரு பார்வை இருக்கு. உங்களுக்கு மன ரீதியா கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் தோன்றலாம். வயிறு, சாப்பாடு, ஜெரிமான பிரச்சனைகள் வரலாம். சளி தொந்தரவுகள் வரலாம்.
இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கை கால் வலி இதெல்லாம் வரும். இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயங்கள். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தாம நீங்க ஒர்க்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்றது நல்லது. ஆனா குரு பார்வை இருக்கிறனால இது அத்தனையிலிருந்து உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். வாக்குஸ்தானத்துல பேசும்போது ஜாக்கிரதையா பார்த்து பேசணும். வாக்குஸ்தானத்துல, குடும்பஸ்தானத்துல, பணபரத்துல இதெல்லாம் வந்து சனி பகவான் இருக்கிறனால பொருளாதார வர வேண்டிய காசு வராது, இல்லை கையில காசு தங்காது, ஏதாவது வகையில செலவாகி போயிடும். அது மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது நம்ம பேசி ஏதாவது திட்டு வாங்கிக்குவோம். ஏதாவது அது மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வீட்டில் பிரச்சனைகள் வரும். அதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்க ஜென்ரலாகவே சனி பகவான் இருக்கிறதுனால இந்த 2-2.5 வருஷம் வந்து நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கு. இப்போ குரு பார்வை இருக்கிறதுனால அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு அது பெரிய தெரியல. நீங்கள் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணி அது உற்சாகமாக நீங்கள் ஈடுபடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 2க்கும் 11க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்க்குறார். இந்த ராசியை சேர்ந்தவங்க நல்லா இருப்பாங்கன்னு நான் சொன்னதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தோம்னா 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான்றதுனால கூட இவங்களோட லைஃப் அப்படி இருக்கலாம் அப்படின்னு இன்னொரு வகையில் நம்ம அப்படியும் கூட நம்ம திங்க் பண்ணிக்கலாம். முதல் 4 மாதம் இப்படி இருந்தால் குரு பார்வை இருந்தால் கூட அதுக்கு அடுத்த 4 மாதம் ஏப்ரல் டு ஆகஸ்ட் இதில் பார்த்தோம்னா ஜூன் மாதம் வாக்கில் வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6வது வீட்டுக்கு வந்துடுறார். ஒரு 6வது வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு முக்கியமானது என்னென்னா உங்களுக்கு 2வது வீட்டு பணபரம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது வீட்டுக்கு அவர் பார்வை போயிடுது. அதே மாதிரி அவருடைய பார்வை பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கும் போயிடுறது. அதே மாதிரி உங்களுக்கு 12வது வீட்டையும் பார்க்குறாரு. 10, 12, 2 இந்த 3 இடங்களையும் பார்க்குறார். ஸோ இது வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வேலையில் ப்ரமோஷனோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுடைய வளர்ச்சிகள் புது அக்ரிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் சைன் பண்ணி பொருளாதார ரீதியாக அதில் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளோ, இது மாதிரி வெளிநாடு வேலை தேடிட்டு இருக்கீங்க, வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல நல்ல சம்பளத்தில் ஏற்கனவே இருக்கிற வேலையை காட்ட நல்ல சம்பளத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கெல்லாம் இந்த 2வது 4 மாதம் இன்னும் சொல்ல போனோம்னா 6ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 2வது 4 மாதம்ன்றது உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர் வரக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3வது 4 மாதம், இந்த 3வது 4 மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு பொதுவாக இந்த குரு பகவான் 6ல் இருந்து நம்ம என்னென்ன பார்க்குறாரு என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத சொல்லிட்டோம். பட் இருந்த போல 6ஆம் இடம்ன்றது தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா கூட 2ல் வந்து ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறனால முதல் 4 மாதத்தை காட்டிலும் 2வது 4 மாதம் நல்லாயிருக்கும். இந்த கடைசி 4 மாதம் அப்படிங்கிறது எகெயின் வந்து குரு வந்து அதிசாரமாக போய் சிம்ம ராசிலேருந்து 10ஆம் மாதத்துலேருந்து உங்கள் ராசியை திரும்ப பார்க்குறார் சிம்ம ராசிலேருந்து. ஸோ பொதுவாக அந்த மாதிரி காலகட்டங்கள்லையும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் உங்களை பார்க்குறதுனால நீங்கள் அதெல்லாம் சமாளித்து நீங்கள் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. பொதுவாக இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா தொழில், அதில் வரக்கூடிய பொருளாதாரம், நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றம், இதுக்கு வந்து 6ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் பெஸ்ட்டாக இருக்குது இந்த வருஷத்தில். இதை தவிர வந்து ஜான்வரி டு மே மாதம், ஜூன் மாதம், ஜான்வரி டு ஜூனில் வந்து கல்யாணத்துக்கு இந்த கும்பராசியை சேர்ந்தவங்க திருமண வாய்ப்புகள் நல்லா கூடி வரும். ஆனால் அதே மாதிரி 6ஆம் மாதத்துலேருந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. திரும்ப எகெயின் 10ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம், அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் திரும்ப வந்து கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது கல்யாணத்தில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்துமே தவிர ஜென்ரலாக இப்போ வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ரலாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கக்கூடிய ஒரு ராசியாக கும்பராசி இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா 6ஆம் மாதத்துலேருந்து 10ஆம் மாதம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த வருஷம் இந்த மாதிரி இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு, ஏன்னா உங்கள் ராசியில் ராகு இருக்கார், 7ல் கேது இருக்கார். ராகு கேது இருக்கிறதுனால குடும்ப ரீதியாக வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் குரு பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கு திருமணம் நடக்கும். அவங்களுடைய தசாபுதிகளும் அப்போ வந்து உங்களுக்கு ஒத்துழைச்சதுன்னா நிச்சயமாக அந்த காலகட்டங்களில் கல்யாணம் நடக்கும் அப்படின்றத நம்ம உறுதியாக நினச்சிக்கலாம். ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறனால உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால பொதுவாக வந்து நீங்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில்
பொதுவா அந்த வருஷம் ஃபுல்லாவுமே நீங்க ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்லது. அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை போய் வணங்கி, ஒரு முடிஞ்சா மாசத்துக்கு ஒரு தரம் ஒரு சனிக்கிழமையில வடமாலை, மாசத்துல முதல் சனிக்கிழமை இல்ல கடைசி சனிக்கிழமை அப்படின்னு வச்சுட்டு அப்போ வடமாலை சாத்தி வேண்டிக்கங்க. ஒவ்வொரு மாசமும் வடமாலை சாத்தின்னு வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆனா ஆஞ்சநேயரை போய் வணங்குங்க. இது மாரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா காரியங்களையும் சக்சஸ் வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அந்த மாரியான நேரத்துல நீங்க சாமிய வணங்கும்பொழுது, நீங்க வணங்குறது ரொம்ப முக்கியம். நீங்க என்ன செய்றீங்க அப்படின்றது வந்து அது பெருமை இல்ல. நீங்க வந்து வணங்குறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வணங்கி உங்களுடைய அந்த நேரத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அதை எப்படி ஓவர் கம் பண்ணணுமோ, அப்படி நீங்க சாமிய வேண்டுனீங்கனாலே, கண்டிப்பா அந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். போன வருஷத்துல இருந்த பல விதமான சூழ்நிலைகள் நீங்கி, இந்த வருஷம் நீங்க நல்ல பாதையில, முன்னேற்றமான பாதையில போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த 2026 மிக நல்ல வருஷமா இருக்கும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.